1, 2, 3, come on. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக ஒரு மிக சிறந்த விவசாய பெருமக்களுக்காக கடன் திட்டங்கள் மற்றும் மானிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நமது விவசாய பெருமக்களுக்காக வேளாண்மை மற்றும் உழவர் துறை கடன் திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் விவசாய நிலம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு விவசாயத்தில் டிராக்டர் வேணும், மினி டிராக்டர் வேணும், சில ட்ரில்லிங் மிஷின், விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள், இயந்திர தடவாளங்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பண வசதி இல்லை, ஏதாவது அரசு திட்டங்கள் இருந்தால் அதன் மூலமாக பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக ஒரு அருமையான திட்டத்தை விவசாய பெருமக்களுக்காக செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதாவது இந்த விவசாய பெருமக்கள் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் நிலத்தில் டிராக்டர், மினி டிராக்டர், இயந்திர தளவாடங்கள், ட்ரில்லிங் மிஷின், வேறு என்னென்ன இயந்திரங்கள் உங்களுக்கு தேவையோ சிறு குறு விவசாய பெருமக்கள் அதை நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுத்திக்கலாம். அதாவது இந்த திட்டத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா முதல்ல என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறது வேணும். இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை, குறைந்தபட்சமாக 2.50 அதாவது 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் பெறலாம். பொது பிரிவினர்களுக்கும் 50% அரசு மானியம் கிடைக்கும். SC ST ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெருமக்களுக்கு 70% கடன் திட்டங்களை வழங்கிட்டு வர்றாங்க. இது முழுக்க விவசாய நண்பர்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இந்த கடன் திட்டங்களை பெற தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். உங்களுடைய வயது 18லிருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய ஆண்டு வருமானம் குறைந்தது 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கணும். அந்த நிலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கணும் தொடர்ந்து. இதுக்கு முன்னாடி வேளாண்மை துறை மூலமாக எந்த விதமான டிராக்டர், ஏதாவது இயந்திர தடவாளங்கள் கடந்த 7 வருஷத்துக்குள்ளே வாங்காமல் இருக்கணும். அதுபோக உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உங்களுடைய நிலத்தின் நன்மகத்தன்மை, பட்டா, சிட்டா, அடங்கல், உங்கள்கிட்ட உழவர் அட்டை ஏதாவது இருந்துச்சு காமிக்கலாம். இந்த மாதிரி தேவையான ஆவணங்களை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடனும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிராக்டர் வாங்குறதுக்கோ, மினி டிராக்டர் வாங்குறதுக்கோ, வேறு ஏதாவது இயந்திர தடவாடங்கள் வாங்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையை நீங்கள் அணுகலாம். தமிழ்நாடு அரசு மூலம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலம் 70% மானியத்தில் வேளாண் இயந்திரங்கள் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 50% மானியத்துடன் கூடுதலாக 20% மானியத்துடன் வேளாண் இயந்திரங்கள் விநியோகம் செய்யப்படும். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உழவன் செயலி அல்லது www.aed.dn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான டாக்குமெண்ட்டுகள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையை நீங்கள் தொடர்பு கொண்டு, எங்களுக்கு இந்த மாதிரி டிராக்டர் வாங்கணும், மினி டிராக்டர் வாங்கணும், ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னு தெரிவிக்கணும். இதை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையில் தெரிவிக்கும் போது அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆவணங்களை சரி செய்து உங்களுக்கு எந்த கடன் திட்டங்களை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிசீலனைக்கு உட்பட்டு உங்களுக்கு இந்த கடன் திட்டங்களை வழங்குவாங்க. இந்த மாதிரி கடன் திட்டங்கள் மூலம் உங்களுடைய விவசாயம், அதனுடைய தொழில் வளர்ச்சி பல்மடங்கு வியாபார நோக்கத்தோட பெருகிறதுக்கு தமிழக அரசு மத்திய மாநில அரசின் பங்களிப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதனால் இந்த திட்டம் யாருக்காவது விவசாய பெருமக்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அருகிலுள்ள வேளாண்மை பொறியியல் துறையை தொடர்பு கொண்டு
உங்களுடைய கடன் திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சம் 5 லட்சம், குறைந்தபட்சம் 2.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. 50% 70% வரைக்கும் அரசு மானியம் கிடைக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.